ஸோ டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 5 வீடுங்க. ஸோ 5 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 3 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனிலாம் பார்த்தா அந்த கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு நமக்கு. ஸோ இங்கே பார்த்தா ஒரு சிட் அவுட் ஏரியாங்க. கீழே வந்து நீங்கள் ஸ்டெபிள் ஸ்டாண்ட் அது மாதிரி வச்சுக்கலாம். கிரானைட்லேயே பார்த்தா இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட்டில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த லைன்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்ல. இங்கே வந்து அந்த டார்க் அந்த கோல்டன் கலர் எல்லோ கலர் லைட் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பாருங்க, இந்த கிச்சன் மேலே இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எதனா சமைச்சிட்டு ஸோ இங்கே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ஏரியா. இல்லை நீங்கள் எதனா காய்கறிலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா நல்ல ஒரு ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு மாடலில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ பாருங்களேன், ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலு. மேலே பார்த்தா டைமண்ட் கட்டை நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன். இங்கேருந்து அந்த வியூ உள்ளே வாங்கலேன். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டோட கலரும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு தாங்க. திருவேற்காடு லொகேஷனில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்பிள் பப்ளிக் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக பீப்பிள் பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் லொகேட் ஆயிருக்க இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக திருவேற்காடு லொகேஷனில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பீப்பிள் பப்ளிக் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் நம்மளுக்கு திருவேற்காடில். எக்ஸாக்டாக அந்த ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா டென்டல் காலேஜ்னா எல்லாருக்குமே தெரியும். திருவேற்காடில் நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. மெயின் ரோட்டில் இருந்தும் ஒரு 600 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 5 வீடுங்க. ஸோ 5 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 3 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம சைட்டில் இருக்க ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு வருங்க. ஸோ சுற்றி பாருங்கள், நம்ம சைட்டை சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது மாதிரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது தெரியும். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ எலிவேஷன் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனிலாம் பார்த்தா அந்த கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1650 1650 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் லெவலில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 5 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிரிக் ஒர்க் தாங்க. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாங்க. இது நம்மளுக்கு கார் பார்க்கிங் வருங்க. ஸோ கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு XUV கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்போட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6000 லிட்டர் 6000 லிட்டரில் உங்களுக்கு சம்ப் வந்துருங்க. செப்டி டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 லிட்டர் 10,000 லிட்டரில் உங்களுக்கு செப்டி டேங்க் வந்துடும். அதுமாதிரி போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்டோன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இபி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி கொடுத்துருக்காங்க. மேலேயும் பாருங்களேன், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் ஒரு 800 850 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் லேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் பிளான் ரொம்ப சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு CCTV கேமரா வருங்க. இங்கே பாருங்கள், மேலே ஒரு CCTV கேமரா வரும். CCTV கேமரா எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வராண்டா டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக நம்மளுக்கு வராண்டா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியாங்க. கீழே வந்து நீங்கள் ஸ்டெபிள் ஸ்டாண்ட் அது மாதிரி வச்சுக்கலாம். கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோன் டைப்பில் நம்மளுக்கு அந்த கல் எல்லாமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாங்க. ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் வந்துடுங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துடுவாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பாருங்கள், ஃபால் சீலிங்.
ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட்டில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த லைன்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்ல. இங்கே வந்து அந்த டார்க் அந்த கோல்டன் கலர் எல்லோ கலர் லைட் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 85% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஒர்க் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள அந்த ஒர்க்கும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே வாங்க, இங்கே பாருங்க, வால்ல இருந்து கொஞ்சம் இந்த வால் உள்ள போயிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த மேலே வந்து ஸ்பாட்லைட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கான ஏரியா தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் நம்மளுக்கு ஹுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு 55 இன்ச் நீங்கள் டிவி தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சோபா போடுற மாதிரி இருக்குங்க. இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் சோபா போடுற மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள், கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பாருங்கள், இந்த கிச்சன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எதனா சமைச்சிட்டு ஸோ இங்கே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ஏரியா. இல்லை நீங்கள் எதனா காய்கறிலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா நல்ல ஒரு ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த காய்கறி அது மாதிரிலாம் கட் பண்ணிடலாம், ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா அந்த வேஸ்டேஜ் போகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோர் வேணும்னா நீங்கள் ஹுட் அண்ட் டோர் போட்டுக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படியே வாங்க, இந்த ஏரியா பார்க்குறீங்களா, இது வந்து அந்த மிக்ஸி, இந்த சின்னதாக கிரைண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஹுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி கிரானைட் ஃபினிஷிங்கில் ஹுட் ஒர்க், அந்த மைக்கா எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் விசுவலாக பார்க்கும்போது தெரியும். கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஹுட்லேயே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பாருங்களேன், ஹுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரே, எல்லா ட்ரேவும் நம்மளுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு அந்த நீங்கள் எதனா சின்ன சின்ன திங்ஸ் வேணா நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் வந்துடுவாங்க. ஆர்ஓ போகிறதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ மேலேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே லேஃப்ட் நம்மளுக்கு வந்துடும். கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. நீங்கள் சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு அந்த சிம்னி பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடுங்க. நீங்கள் விண்டோ திறந்து விட்டீங்கன்னா காற்று நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா சின்னதாக எதனா திங்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூங்க. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, இங்கே பாருங்க, அந்த ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டைல்ஸ் லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 10க்கு 10ல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு மாடலில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு மாடலில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த கோல்டன் லைட்லாம் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரியான ஒரு லைட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு சின்னதாக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கபோர்டு இருக்குது, இங்கே கபோர்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துடும். அந்த நீங்கள் எதனா மேக்கப் செட், ஸோ அது மாதிரி ஏரியா, அதுக்கான ஒரு ஏரியா மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. மேலேயும் அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலர் லைட் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவ்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க. ஸோ வேஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். அப்புறம் நம்மளுக்கு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்தியன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க, இன்னொன்று உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேஃப்டி கேட்டுங்க, சரிங்களா. இங்கே வந்து ஹுட் அண்ட் டோர்லேயே நம்மளுக்கு ஒரு டோர் வந்துடும். இங்கே பாருங்க, ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க இந்த ஏரியாவில். நீங்கள் பின்னாடி ஒரு டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் எதனா அந்த பாத்திரம்லாம் வளர்க்குறீங்கன்னா இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதனா செடி வைக்கிற மாதிரி ஒரு ஆசன் தான், ஃபுல்லாக நீங்கள் மண் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செடியும் வச்சுக்கலாங்க, சரிங்களா. அப்படியே வாங்க, இங்கேருந்து அந்த வியூ பாருங்களேன். ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலு. மேலே பார்த்தா டைமண்ட் கட்டை நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் கிச்சன். இங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க, மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடுவாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸில், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11, 10x11 நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாக இருக்குது. ஃப்ளோரிங் பாருங்களேன், எல்லாமே வெட்டிஃபை டைல் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் அந்த டைல் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த டைல்ஸோட கலருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி நல்ல ஒரு பெரிய லேஃப்ட், அந்த லாஸ்ட் வரைக்கும் லேஃப்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய லேஃப்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல இருக்குங்க. அடுத்து நம்ம ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 13x16, 13x16 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்கலேன். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர் லைட்டும் இருக்கு, அந்த கோல்டன் கலர் லைட்டும் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. 13x16 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க, ஒரு மாதிரி அந்த லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லயும் பாத்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இப்படி திரும்பி பாருங்களேன், நல்ல ஒரு எல் ஷேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டோட கலரும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. கபோர்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த கடப்பாக்கல் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு கபோர்ட் இருக்கு, இங்க ஒரு கபோர்ட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இங்க பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நீங்க டிவி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி செட் பேக் இருக்குங்க நம்மளுக்கு. இது நம்மளுக்கு பால்கனி வருங்க. இது நம்மளுக்கு பால்கனி வரும். இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி எல்லாமே நம்மளுக்கு எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த டைல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பால்கனி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. டைல்ஸ் இல்லை, சாரி, அந்த கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால்கனி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ எலிவேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க, இங்கேருந்து பாருங்களேன் பெட்ரூமோட வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குல்ல. 13x16ங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க 3 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு 3rd பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x13, 10x13ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா மேல பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஃபால் சீலிங்கோட டிசைனும் ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷிங்ல அந்த ஸ்பாட்டட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. மேல இருக்கிற 2 பெட்ரூமுமே நல்ல பெரிய பெரிய பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக யூபிவிசில நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் வந்துருங்க. அது மாதிரி எல்லா பெட்ரூம்லயும் நம்மளுக்கு ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். அப்படியே வாங்கலேன். இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ங்க. இது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுட் ஒர்க்கில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்மளுக்கு வந்துடும், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த டைல்ஸோட கலரும் பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஃப்ளோரிங் கலரும் இந்த டைல்ஸ் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது நம்ம பெட்ரூம் அந்த பாத்ரூமோட டோருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வுட்டன் டோர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க, அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு டெரஸ் போல ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா போயிடலாம் வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் உள்ள வரதுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு இந்த ஏரியா நம்மளுக்கு வந்துருவாங்க. இங்கே பாருங்க, நம்ம கீழே ஒரு ஹால் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு மேலேயும் ஒரு ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த பெட்ஸ் அது மாதிரி வளர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சின்னதாக ஜிம் செட்டப் பண்ண போகிறீங்க மாடியில் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயங்க, இங்கே வாங்கலேன், நல்லா பாருங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த சேஃப்டி கேட் மாதிரி போட்டு கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட்டே இல்லைனாலும் கீழே பாருங்கள், தெரியுதுங்களா, ஹாலு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம ஹாலுக்கு ஸ்ட்ரைட்டாக வருங்க. ஸோ அது மாதிரியான ஒரு செட்டப்பில் ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு டெரஸ்லேயே இருக்குது. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு எஸ்எஸ்ல கைப்பிடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு டெரஸ் வரும், இந்த சைடு ஒரு டெரஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கூலிங் டைல் எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்துருங்க. அந்த பில்டிங் ஜூம் பண்ணி காட்டுங்களேன்.
ஸ்ட்ரைட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட் தெரியுதுங்களா, அதுதான் உங்களுக்கு மெயின் ரோடுங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம இந்த டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த டெரஸும் நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் ஃபிட்டிங் நம்மளுக்கு வந்துடுங்க. அந்த வீடு ஜூம் பண்ணி காட்டுங்களேன். அந்த வீடு பாருங்களேன், நல்லா இருக்குங்க பார்க்க. நான் வரும்போதே அந்த வீடை கவனிச்சேன். அந்த செட்டிநாடு வீடெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரியான ஒரு டைப்பில் அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது ஷூட்டிங் வீடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி தான் அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு திருவேற்காடு மெயின் ரோட்லேருந்து ஒரு 600 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. உங்களுக்கு பீப்பிள் பப்ளிக் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடு முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 வீடு இது மட்டும் தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் யாருன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக நான் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. என்னங்க வீடு ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா உங்ககிட்ட இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 850 உங்களுக்கு லேண்ட் ஏரியா, 1650 1650 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,15 lakhs 1,15 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. நான் டைரக்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க புக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.